நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு, நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க. சீன் பை சீன் நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, டைரக்ஷன் நல்லா இருக்கு. சிம்பிள் ஸ்டோரியாக இருந்தாலும் ரீச் ஆகணும்னு பாபாட்ட வேண்டிக்கிறேன். எஃபர்ட் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட எல்லா எமோஷன்ஸும் இதில் காட்டிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா வரணும், சக்ஸஸ் ஆகணுன்ட்டு பாபாட்ட வேண்டிக்கிறேன். இல்லை, அதான் அவங்க எல்லா ஆர்டிஸ்டுமே நல்ல எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. எதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. எஃபர்ட் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு நான் பாபாட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. So it's my first time watching a movie without a subtitle, but the way it has captured, it's so amazing, and the cameraman has done a brilliant job. Like, it's all about a one night thing, one uneventful happening, but the way he has captured just blew my mind. And the crew, the cast and everything, huge applause to the whole team. Good show. Yes, that's the whole point. So it's on traveling from one location to another. It's in a car, it's all dark, it's all shot in dark. The cameraman is casually playing with the dark elements, and you don't get bored just that it's only shot at dark. It's so eventful. You should really watch it. I support the movie and all the cast and crew. Good job, the team. The movie music background. Yes. So I think I only remember two songs specifically, the one in the first and second one in the second, and with the mood of the movie, it really suited. It subtly blends the emotion which all the people are suffering while the movie is happening, and the uneventful happening. That's it. Thank you. சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆக்டிங் மாதிரியே தெரியல, அவங்க வாழ்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. அதான் சொல்கிறேன்ல, புது ஆக்டர் மாதிரியே தெரியல. அவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து நிறைய படம் பண்ணியிருக்க மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. டைட்டிலாம் ஓகே, சூப்பராக இருக்குது சார். எல்லாம் பேக்ரவுண்டுக்கு எல்லாமே பார்க்கலாம். இப்பதான் படம் பார்த்துட்டு வரேன். ஒரு நியூ டைரக்டர் வந்து ஒரு 5 நியூ ஃபேஸை வச்சு எடுத்திருக்காங்க. ஈக்குவலா வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க எல்லா ஆர்டிஸ்டுக்குமே. இது இந்த ஸ்கிரிப்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா வந்து குடிச்சா என்னென்ன ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போய் என்னென்ன பதில் சொல்ல, நம்மளை சார்ந்தவங்களுக்கு என்னென்ன பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த கதை இருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக போய் பாருங்க. இதில் வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை, ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்ற ஃபால்ட் எதுவுமே இல்லை. இந்த கதைக்கு தேவைப்படலாம், அதனால ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இல்லை. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்க. ஆமாம், இது ஒன் டே நைட் ஸ்டோரி தான். ஆக்சுவலி நைட்டு குடிச்சதால அன்னைக்கு நைட்டில் என்னென்ன ப்ராப்ளம் நடக்குது, ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவங்க என்ன ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இது இருக்கு. அதான் மனிதர்களோட குணம் எப்படி வந்து மாறும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்குள்ளே என்ன வந்து அவங்க பிரச்சனை பண்ணிப்பாங்க, ஒரு சமயம் நல்லா இருப்பாங்க, திடீர்னு சண்டை போடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இது இருக்குது. குடிச்சதால அவங்களுக்குள்ளேயே என்னென்ன ஃபைட்ஸ் வருது, என்னென்ன பிரச்சனைகள், வாக்குவாதம் வருது அப்படின்றத பற்றி இது இருக்கு. நல்லா இருக்கு, போய் தப்பிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சூப்பரா எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து ஒரே நைட்ல எடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இருந்து போர் அடிக்காம இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. எனக்கு த்ரில்லிங் மூவினா ரொம்ப பிடிக்குமா, வேற லெவல்ல இருந்துச்சு. படத்துக்கு வந்து டைட்டில் வந்து மனிதர்கள், டைட்டிலுக்கும் படத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன்னா மனிதருக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருக்கும், அப்படியே எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஸோ எங்கள் அண்ணன் வந்து ரியல் கேரக்டரையே கொண்டு வந்தார். பொறுமையாக இருந்துட்டு லாஸ்ட்டில் ரொம்ப சண்டை பிடிக்க தொடங்கிட்டார். இது ஒன்றும் சேஞ்சஸ் நான் சொல்லுவேன். பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது சார். படம் நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு 5 பேருக்கு ஹீரோஸ்லாம் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல படம். ஹீரோயினே இல்லை, ஆக்சுவலி ஹீரோயின் இல்லை, இல்லை, இந்த கதைக்கு தேவைப்படலை. அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற பிரச்சனை வேற மாதிரி போறதால இந்த கதைக்கு ஹீரோயின் தேவை இல்லை. அதனால படம் அருமையா இருக்கு, உண்மையா நல்ல படம். நல்லா இருக்கு சார் படம். நல்ல கேமராலாம் நல்ல குவாலிட்டி, நல்லா எடுத்திருக்காங்க. மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு சார். ரொம்ப அருமையா இருக்கு படம். நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது.
கண்டிப்பா பார்க்கணும். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா சார், கண்டிப்பா நல்ல படம். அது ஏத்த டைட்டிலுக்கு ஏத்த படம் தான். மனிதர்கள் படம் பார்த்துருக்கீங்க. படம் நல்லா இருக்குங்கண்ணா. த்ரில்லர் படம், நல்ல த்ரில்லிங்கா கிரிப்பா இருக்கு கதை. இது வந்து ஒரே நைட்ல நடக்கும். ஆமா ஆமா நைட் எஃபெக்ட். ஆமா. போர் அடிக்கிற மாதிரி இல்ல போர்னு இல்ல, கதைக்கேத்த கிரிப் கரெக்டா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு படம். படத்துல வந்து ஹீரோயின் ஹீரோயின் இல்லாதான் ஒரு வருத்தம், பட் ஆனா இது கதைக்கு தேவைப்படல போல. மத்தபடி நல்லா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா மனிதர்கள் டைட்டில். ஆமா ஆமா, டைட்டிலுக்கு ஏத்த படம் தான். மனிதர்களோட குணாதிசயங்களை தான் சொல்ல வர்றாரு இயக்குனர். நல்லா இருக்கு. மனிதர்களோட இயல்பும் அவங்களோட தன்மையும் வெளிப்படுத்துது இதுல நல்லாவே. படம் நல்லா இருக்குங்க. படம் த்ரில்லர் படம், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். மியூசிக் கிரிப்பா இருக்கு, பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருந்தது, த்ரில்லிங்கா இருந்தது. பட் கெட்ட பழக்கத்துக்கு யார் யார் போறாங்களோ இதனுடைய பலனெல்லாம் இந்த படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். படம் வந்து நைட்லயே இருக்கு. ஆமா. இருக்கு. ஆனா சஸ்பென்ஸா கொண்டு போறாங்க, நல்லா தான் இருக்கு. இப்ப பசங்க வந்து ட்ரெண்டிங்ல இப்படிதானே இருக்காங்க, அதை பார்த்தாவது திருந்தணும், அவ்வளவுதான். சரிங்க மேடம். மனிதர் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம். கடைசியில மனிதர்கள்ன்றத நிரூபிச்சிடுறாங்க மனுஷங்க புத்தி. சொல்ல வர வேண்டிய விஷயம் அதுதான். மியூசிக்லாம் எப்படி? சூப்பரா இருக்கு. கேமரா எல்லாமே நல்லா இருக்கு.